வணக்கம் போட்டித் தேர்வாளர்களே, உங்களுக்கான தமிழ் இலக்கண குறிப்புகளை இங்கே கொடுக்குறோம். புணர்ச்சிகளை பற்றி பார்க்கலாம். அதாவது நிலையாக இருக்கிற ஒரு மொழி, நமக்கு நிலைமொழியாக வர பார்த்திங்களா, அந்த மொழியில் கடைசி எழுத்தில் ஈரும் வருகின்ற மொழியில் முதல் எழுத்தும் இணைந்து புணர்வதைத்தான் புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. நிலைமொழியோட எண்டு எழுத்தும் உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் ஈற்று புணர்ச்சின்னு சொல்கிறாங்க. புணர்ச்சி அப்படின்னாவே நமக்கு வர அந்த வேர்டோட எண்டு பார்த்திங்கன்னா எண்டும் அடுத்து வர வேர்டோட முதலும் ரெண்டுமே சேர்ந்து வர்றதான் புணர்ச்சின்னு சொல்கிறாங்க. நிலைமொழியோட இறுதி எழுத்து அந்த எழுத்தும் அதோட உயிரெழுத்தாக இருந்ததுன்னா அதுக்கு அடுத்தது அதை உயிரீற்று புணர்ச்சின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா சிலை, அழகு, அந்த நிலைமொழியோட இறுதி எழுத்து ஐ, லைன் வருது பாருங்கள், அது ஐயா வருது. ஸோ அதுவும் அடுத்தது அந்த இது பார்த்திங்கன்னா உயிரெழுத்தாக இருக்கிறதுனால அதை நம்ம என்னன்னு சொல்கிறாங்க, புணர்ச்சி, உயிர் ஈற்று புணர்ச்சின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நிலைமொழியோட இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்ததுன்னா அது மெய் ஈற்று புணர்ச்சின்னு சொல்கிறாங்க. அதாவது உயிரீற்று புணர்ச்சியில் நிலைமொழியோடைய இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் ஈற்று புணர்ச்சி. மெய் ஈற்று புணர்ச்சிங்கிறது என்ன, நிலைமொழியோடைய இறுதி எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அது மெய் ஈற்று புணர்ச்சின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உயிர் முதல் புணர்ச்சி அது எப்படின்னு பார்ப்போமா. வருமொழியோடைய முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்ததுன்னா அதை உயிர் முதல் புணர்ச்சின்னு சொல்கிறாங்க. இப்போ பொன்னுண்டு, பொன் ப்ளஸ் உண்டு, பொன் அதாவது பார்த்திங்கன்னா அந்த இன் இருக்கு இல்லைங்களா, அதுவும் வருமொழியோடைய முதல் எழுத்து போவும் உயிரெழுத்தாக இருந்ததுன்னா அதுதான் பார்த்திங்கன்னா போ ஊ, அது இருந்ததுன்னா உயிர் முதல் புணர்ச்சின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மெய் முதல் புணர்ச்சி, பொன் ப்ளஸ் சிலை, பொற்சிலை வருது இல்லைங்களா. அதாவது வருமொழியோடைய முதல் எழுத்து மெய்யெழுத்தாக வர்றது, அதை மெய் முதல் புணர்ச்சிங்கிறாங்க. ஆக உயிரீற்றில் அந்த மொழியோடையில் பார்த்திங்கன்னா உயிரெழுத்து வர்றது ஐ. அதே மாதிரி மெய்யீற்றில் மெய்யெழுத்து வர்றதுனால மெய்யீற்று புணர்ச்சி. உயிர் முதல் புணர்ச்சியில் உயிர் எழுத்து, அதாவது வருமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்தாக வர்றதுனால உயிர் முதல் புணர்ச்சின்னு சொல்கிறாங்க. அதுவே மெய் முதல் புணர்ச்சியில் வருமொழியில் முதல் எழுத்து மெய்யாக இருக்கிறதுனால அதை மெய் முதல் புணர்ச்சின்னு சொல்கிறோம். எவ்வளவுதாங்க. நன்றி, வணக்கம்.